கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதியழகன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் பொற்கால ஆட்சி வழங்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், இல்லத்தரசிகள் வீட்டுப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள் வழங்குதல், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். தலைவர் இப்ப பெருசா தெரியறாங்க. நம்ம தலைவருக்கு ஈடா ஒரு தலைவர் யாரும் இல்ல. கழக தலைவர் தளபதியார் பொற்கால ஆட்சி கொடுத்திருக்கார், திறம்பட செயல்பட்டிருக்கார். அடுத்ததா இருக்கிறது ஜீரோ பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவரு ஜீரோ பழனிசாமி ஏற்றார். ஏன்னா எந்த திட்டத்தை 4 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்தாரு, ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரா? ஆனா இப்ப நம்ம தலைவர் 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து ஒரு பொற்கால ஆட்சி மக்கள் தாய்மார்கள் அனைவரும் போற்றக்கூடிய தலைவராக இருக்கார். 1000 ரூபாய் உரிமை தொகையை இப்ப 2000 ரூபாயா உயர்த்தி அறிவிச்சிருக்கார். கூப்பன் கொடுக்கிறார், ஒவ்வொரு இல்லத்து அரசிகளுக்கும் கூப்பன் கொடுத்திருக்காரு. அது 8000 ரூபாய்க்கான கூப்பன். அந்த கூப்பனை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாஷிங் மிஷினோ இல்ல பிரிட்ஜோ எதுனாலும் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய ஒருவேளை தீபாவளி பொங்கல் டைம்ல ஆஃபர் போடுறாங்க இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி அந்த டைம்ல 1க்கு 2 கூட வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே போன்று புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய்ன்றது 1500 உயர்த்தப்பட்டது. தாய்மார்களே இன்னைக்கு ஓஏபி 2000 ரூபாய் பண்ணிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாய் பண்ணிருக்காரு. ஒவ்வொன்றும் சிறப்பாக அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அடிமட்ட உண்மை யாருக்கு கரம் கொடுத்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமோ அனைவருக்குமே அந்த திட்டத்தை பயனுள்ள வகையில சிறப்பான வகையில